கலை அரசியல் விமர்சகர் நம்மோடு இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி சார். கூட்டணியே இன்னும் முடிவாகல, அதுக்குள்ளேயுமே இந்த தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியானது தீவிரமடைஞ்சிருக்கு. உங்களுடைய பார்வை சார்? இல்ல, அவங்க 40 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை அவர்கள் தயார் செய்கிறார்கள். அது யார் யார் நிறுத்துறதுங்கிறத முடிவு பண்றாங்க. அதை இறுதிப்படுத்த மாட்டாங்க. அது வேட்புமனு தாக்குதல் அதெல்லாம் வரும்போது தானே இறுதியாகும். இப்போதைக்கு கூட்டணியில யாரும் இல்லாத நிலைமையில அதிமுக தனித்து போட்டியிட்டாலும் கூட அவர்களுக்கு அதுக்கான ஏற்பாடுகளை அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால அவங்க 40 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அவங்க இப்ப முடிவு செய்யறாங்க. அது ஒரு தற்காலிக முடிவாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இறுதிப்படுத்த மாட்டாங்க. அது அவங்க கூட்டணிக்கு யாரும் வரலைன்னா கூட அவங்க அதை எதிர்கொள்ள தயாராகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் இப்பயே மாவட்ட செயலாளர்கள் மூலமாக அந்தந்த மாவட்டத்துல யார் யாரு இருக்கக்கூடிய தொகுதிகள்ல 1-2 தொகுதி இருக்கும் ஒரு மாவட்டத்துக்கு. அதுல எப்படி யாரை நிறுத்தலாங்கிறத பத்தி அவங்க இப்போதே ஆலோசனையில் இறங்கியிருக்காங்க. மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் வரும்போது அவர்களுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட மாவட்ட இவங்க அதிமுக வேட்பாளர்கள் அவங்க விலக்கிக் கொள்ளப்படுவார்கள். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ மாவட்ட செயலாளர்கள்லாம் இங்கே சென்னையிலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விறுவிறுன்னு இந்த தேர்தல் பணிகளும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் சார்? அவங்க நாடாளுமன்றத்தை எதிர்கொள்ள தயாராகிட்டு இருக்கிறாங்க. சொல்லப்போனா அவங்க தான் முதல்ல அந்த வேலையில இறங்கி இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். எப்பயுமே அதிமுக முன்கூட்டியே பணிகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் காலத்துல அதே இருந்துச்சு. இப்பயும் அது மாதிரி வேகமாக பணிகளை முடுக்கிவிடக்கூடிய அந்த வேலை. அதனாலதான் மாவட்ட செயலாளர் இங்கே இருக்க சொல்றாங்க. நாளைக்கும் இது பற்றிய விவாதங்கள் தனித்தனியா பேசுவாங்க, சிறு சிறு குழுக்களாக பேசுவாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தனித்தனியா இன்னைக்கு மாலையிலிருந்து சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல இப்ப நாளைக்கும் அது தொடரும் தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கே முடிக்க முடியாது. கிட்டத்தட்ட 76 மாவட்டங்கள் இருக்கு அதிமுகல. அத்தனை மாவட்ட செயலாளர் கூட பேசணும்னா அது இன்னைக்கு சாயங்காலம் ஆரம்பிச்சா அது இன்னைக்கு முடிகிற வேலையா தெரியல எனக்கு. அது நாளைக்கு நாளன்னைக்கு கூட தொடரும் என்பதனாலதான் அவங்களை இருக்க சொல்றாங்க. அதே மாதிரி பூத் கமிட்டிகளை ஏற்கனவே அவங்க முடுக்கி விட்டுட்டாங்க. பூத் கமிட்டிகளை எல்லாம் நியமனம் செஞ்சிட்டாங்க, தேர்வு செஞ்சிட்டாங்க. அந்த கமிட்டி கூட்டத்தை நடத்திட்டாங்க. அவங்க ஃபாஸ்ட் ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு யாரும் கூட்டணியில இல்லைங்கிற நிலையில அவங்க அதை பத்தி கவலைப்படாம தன்னிச்சா போட்டியிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் அதையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் அவங்க இறங்கியிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிற கோஷத்தை அதிமுக சில மாதங்களுக்கு முன்பாக வைத்தது. பட் அது ஃப்ரக்டிஃபை ஆகிறதுக்கான சூழல் இருக்குன்னு கருதுறீங்களா? ஏன்னா எங்கேருந்து வருவாங்க கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கூட்டணியை என்கிட்ட விட்டுருங்க அப்படிங்கிறாரு. பட் எங்கேருந்து வருவாங்க கூட்டணி கட்சிகள்? இல்ல, அவர் எங்கிட்ட விட்டுருங்கன்னு சொன்னா கூட அதை அந்த கோர் கமிட்டியில வச்சுதான் பேசுவாங்க, முடிவு எடுப்பாங்க. அவர் ஒருத்தர் தான் அதை முடிவெடுக்க முடியும். அவர் அந்த என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த பரிந்துரைகளை அவர் கோர் கமிட்டியில இல்லாட்டி திரும்ப மாவட்ட செயலாளர் கூட்டத்துல வச்சு செயற்குழு உறுப்பினர்கள் முன்னாடி வச்சு அதை பைனலைஸ் பண்ணுவாரு. பட் கூட்டணி யார் வருவாங்க நீங்க கேக்குறீங்க, அது சொல்ல முடியாது. யார கருதுறீங்க அதிமுகவுக்கு இன் திஸ் given situation? இந்திய அரசியல் சூழல்ல யார் பொட்டன்ஷியல் அலைஸ்? பொட்டன்ஷியல் அலை திமுக தாங்க. பாஜக போட்டியிலே இல்லைங்க. இந்த என்டிஏ கூட்டணியில் இருந்த கட்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள் இன்னைக்கு எங்க போறதுன்னு முடிவு எடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. பாஜக தனியா அணி அமைக்க ஆரம்பித்து விட்டதாக தெரிகிறது. அதுக்கான முன்னேற்பாடுகள் அவங்க இறங்கி இருக்கிறாங்க. ஆனா கான்கிரீட்டா அவங்க இறங்கல. அதனால அவங்க இன்னும் கூட இதுல எங்க போறதுங்கிற முடிவு எடுக்க முடியாம மதில் மேல் பூனைகளாக இருக்கிறாங்க. ஒண்ணு அவங்க அதிமுக கூட்டணியில இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், இந்த மாதிரியான கட்சிகளை சொல்றீங்களா? மற்ற கூட தேமுதிக கூட எந்த முடிவுக்கும் வந்துட்டாங்களா என்ன? இறுதியா ஒன்றும் சொல்ல முடியாது. பாமக ஒரு வகையில அவங்க அதிமுக கூட்டணியில நாங்க இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கோம்னு சொல்லி பலமுறை சொல்லி இருக்கிறாங்க. அவங்க இந்த தேர்தலில் என்ன முடிவு எடுப்பாங்கிறது அது வேணா ஒரு பாஜக பக்கம் அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள்
தினகரன் அவர்கள் நிச்சயமா போவாங்கங்க மாதிரி தெரியுது. அது வேற வழி இல்லை அவங்களுக்கு, அங்கதான் போகணும் அவங்க. மற்றபடி மற்ற கட்சிகள் வந்து என்ன அவங்களுக்கு முன்னாடி இருக்க சாய்ஸ் என்ன நான் நினைக்கிறேன்னா, பாஜகவோட போனா அவங்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்கு? டெபாசிட் வாங்க முடியுமா வாங்க முடியாதாங்கிறது தான் அவங்களுக்கு முன்னாடி இருக்க சாய்ஸ். டெபாசிட் வாங்குவோமா வாங்க மாட்டோமா அவ்வளவுதான். ஆனா அதிமுக கூட்டணிக்குள்ள போனா ஜெயிக்க முடியுமா முடியாதா, அதான். ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இல்ல, அதான் அங்கே ரெண்டு சாய்ஸ். எதை சூஸ் பண்ணுவாங்க நான் என்ன நீங்களே பார்த்து பாருங்க. நான் நினைக்கிறேன் அவங்க கூடுதல் வாய்ப்பு இருக்கு, இந்த கூடுதல் நிச்சயமா அவங்க எல்லாம் இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க நடக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய INTUC தீவிரமா இறங்கியிருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய CIT தீவிரமா இறங்கியிருக்காங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எடுக்கிற பொசிஷன்ஸே தவிர அது கூட்டணியிலயோ இல்லாட்டி இந்த அரசியல் ப்ராக்லிவிட்டிலயோ மாற்றம் இருக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இல்ல, பகை முற்றும் போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து அந்தந்த கட்சிகளுக்கு கொஞ்சம் நிர்பந்தம் கொடுப்பாங்களா இல்லையா? பொறுத்திருந்து பார்க்கலாம். திருக்கலை கேரளாவுல இது சாரி மேற்கு வங்கத்துல திரிணாமுலோட போறதுக்கு திரிணாமுல் ஒத்துக்கிட்டாலும் காங்கிரஸ் தொண்டர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்களே. அதே மாதிரி இங்கேயும் இந்த போராட்டம் முற்றும் போது நடவடிக்கைகள் அதிகமாக அரசு நடவடிக்கைகள் அதிகமாகும் போது ஒரு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.